ஹாய் கடவுள், நான் குத்திக்கே வந்தாச்சு. ஸோ பொதுவாகவே அதிமுக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்த வரைக்குமே வந்துட்டு இரும்பு கோட்டை எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சியா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் முக்கிய துறையினுடைய அமைச்சர்களா இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்டி கொடுக்கறதோ இல்ல கட்சிக்கு எதிராக வந்துட்டு பேசுறதோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய சலசலப்புகளை பற்றி வெளியே சொல்றது அப்படின்ற மாதிரி எந்த விதமான செயல்பாடுகளிலுமே ஈடுபட மாட்டாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் உடனடியா அவருடைய பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான லீடர் வந்துட்டு வழி நடத்திக்கிட்டு இருந்த அதிமுக அப்படின்ற கட்சி வந்துட்டு அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தடம் புரண்டு போயிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. என்னதான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வலிமை மிக்க தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியே கட்சியை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லியிருந்தாலும் கூட கட்சி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் பிரிவு, செங்கோட்டையின் பிரிவு அப்படின்ற மாதிரி பல பிரிவுகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த 5 வருஷங்கள்ல நடந்த கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், எம்பி எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் அதிமுக தோல்வியை தருவிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி வேலுமணி தரப்பும் வந்துட்டு திடுதிப்புன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா போர்க்கொடி அப்படின்றத தூக்கியிருந்தாங்க. போர்க்கொடி தூக்குனதோட மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல கொறடாவினுடைய உத்தரவையும் மீறி தாவேகாக்கு ஆதரவா ஓட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் திடீர்னு யூட்டன் போட்டு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியோடைய ஐக்கியமாயிருக்காரு எஸ்பி வேலுமணி. சோ பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எஸ்பி வேலுமணி யூட்டன் போட்டிருந்தாலும் விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, விஜயபாஸ்கரும் சண்முகமும் அதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோ என்ன நடக்குது அதிமுகல, அதை தாண்டி இந்த திடீர் யூட்டனுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாவே அதிமுகல மறுபடியும் பிளவு ஏற்பட்டிருந்துச்சு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில ஒரு சில எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில ஒரு சில எம்எல்ஏக்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு நாங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ படிச்சு சொன்னோம். அதுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு ஒத்துக்கல. அதே ரிசல்ட்டுக்கு அப்புறமா திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற முடிவை சொன்னாரு. அது வந்துட்டு எங்களுக்கு சரியில்லை, அதனாலதான் வந்துட்டு நாங்க இப்படி பிரிந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி தரப்போம் அவங்க வந்துட்டு அமைச்சர் பதவிக்கும் வாரிய தலைவர் பதவிக்கும் ஆசைப்பட்டுதான் போயிட்டு விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை இபிஎஸ் தரப்பும் முன் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பினுடைய கொறடாவான அந்திரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவருடைய உத்தரவையும் மீறி வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகாக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருந்துச்சு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ அமைச்சர் பதவி வந்துட்டு தாவேகால கிடைக்கும், அதுலயும் முக்கியமான இலாக்காக்கள்ல வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ஒரு துணிச்சலான முடிவை அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக மாதிரியான கட்சிகளே வந்துட்டு பார்த்தோம்னா நீங்க இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமா வந்துட்டு அவங்களுடைய எம்எல்ஏ பதவிகள்லாம் பறிக்கப்படும். அந்த டைம்ல நீங்களும் சேர்த்து தேவையில்லாத சட்ட ரீதியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அறிவுரைகள் சொல்லியிருந்தாங்க. ஆத்திர ஒரு கால் சேத்திர ஒரு கால் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையில அதிமுக எஸ்பி வேலுமணி தரப்புக்கு நம்ம பதவி கொடுத்து சிக்கிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த விஜய் தரப்பு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை விரிவாக்கத்திலையும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இதனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த எஸ்பி வேலுமணி தரப்பு ஏமாற்றம் தான் அடைஞ்சிருந்துச்சு. இதனால இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியும் விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவசர கதியில எஸ்பி வேலுமணி முகாம்ல இருந்த பல
எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஆஜராக ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெருந்துறை இருக்கு இல்லையா, பெருந்துறை, தாராபுரம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தொகுதிகளுக்கான ஒரு 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளையும் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காலேயே ஐக்கியமாயிருந்தாங்க. இப்படியே போனா நிலைமை கைமீறி போயிடும் அப்படின்றத உணர்ந்த எஸ்பி வேலுமணி வந்துட்டு பார்த்தோம்னா அவருடைய ஆதரவாளர்களை வச்சு மறுபடியும் நம்ம சமாதான பேச்சுவார்த்தை வந்துட்டு பேசிக்கலாம், எங்கள்கிட்ட இருந்து பறிச்ச பதவிகளை தான் நீங்க திருப்பி கொடுக்கணும், ஒரு வழிகாட்டுதல் குழு வந்துட்டு அமைக்கணும், அந்த வழிகாட்டுதல் குழு என்ன சொல்லுதோ அதை தான் வந்துட்டு நீங்க செயல்படுத்தணும், அந்த வழிகாட்டுதல் குழுவுல எங்க தரப்பை சேர்ந்தவங்களும் உங்க தரப்பை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் போனா போச்சுன்னு பறிச்ச பதவியை வேணா திருப்பி தர, ஒழுங்கா வந்து கட்சியில சேருங்க, இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலியமா இருக்க எம்எல்ஏ பதவியும் இங்க இழந்து நிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே சொல்லியிருந்தாங்களாம். இதனால வேற வழியே இல்லை அப்படின்றத உணர்ந்த எஸ்பி வேலுமணி தரப்பு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து மறுபடியும் எடப்பாடி கிட்டேயே ஆஜராயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, விஜயபாஸ்கரும் வி சண்முகமும் வந்துட்டு நடக்கிறது நடக்கட்டும், எடப்பாடி கிட்ட எல்லாம் போயிட்டு மறுபடியும் நிக்க முடியாது, அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லி தானே நம்ம இப்ப பிரிஞ்சு வந்தோம், அவருக்கு எதிராக வந்துட்டு போர் கொடி தூக்கணும், இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் எப்படி போய் நம்ம அவர்கிட்ட நிற்க முடியும், அதனால அவரை நான் சந்திக்க வர முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியாவே சொல்லியிருக்காராம். என்னதான் முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாம் வந்துட்டு பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனாலும் கூட சண்முகமும் விஜயபாஸ்கரும் அவங்களுடைய முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா வி சண்முகம் இருக்கார் இல்லையா, என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு கூட என்னுடைய அரசியல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போகணும்னு சொல்லி எனக்கு தெரியும், அதனால வந்துட்டு நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் எடப்பாடியை மறுபடியும் நான் வந்து சந்திச்சு சமாதானமாகணும்ன்ற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகள்கிட்ட நேராவே சொன்னதுனால எந்த நேரத்துல வேணாலும் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடியே தாவேக்கால ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பை எலெக்ஷன்ல உங்களுக்கு மறுபடியும் சீட்டு தர்றோம் அப்படின்ற உறுதியை கொடுத்துதான் கட்சியில இணைச்சிருக்காங்களாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வி சண்முகம் எப்ப வேணாலும் தாவேக்காக்கு தாவலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ வி சண்முகத்தினுடைய இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.